விஜய் கட்சியில் இருக்கிறான்ல இவனுக்கு எல்லாமே ஒன்னாவது படிச்சு வரணும்னு சொல்றேன். நான் ஒண்ணுமே படிக்காம நர்சரியில உட்காந்துக்கிட்டு நாங்க நாட்டாடுவோம்னா இது எப்படி தம்பி சொல்றத? ஆதவ அர்ஜுனாவுக்கு அவர் இருக்கிறாரு உயரமா ஒருத்தர் 8 அடியில. இப்போ எல்லாம் இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்க பாரு, கிங்காங்னு ஒருத்தருக்கான் பத்தியா பாத்துறீங்களா? பெருசு தம்பி நகைச்சுவை, அவர் என்னோட மூத்தவரா இருப்பாரு. அவரு நாகப்பட்டினத்துக்கு வரான்னு ஒரு செய்தி கொடுத்தா அங்க எப்படி ஒரு 50,000 பேர் கூடுவான். ஏன் சொல்லுங்க பாப்பா? திரை கவர்ச்சி. தம்பி கிங்காங்கு, நமிதா, நக்குமா, நயன்தாரா யார சொன்னாலும் கூட்டம் கூடும் தம்பி. அது கூட்டம் கூடுது, தவறாயிட்டாரு. அடுத்து நாங்க முதல்ல உட்காந்து நாங்க 13 வருஷமா இந்த மண்ணுல கருத்தியலை விதைச்சு தெரு தெருவா எங்க அண்ணன் ஊரா போய் தன்னுடைய கருத்தியலை விதைக்கிறாரு. இப்பதான் எங்களுக்கே இந்த மக்கள் 36 லட்சம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. நீங்க வந்தோடனே ஏறி முதலமைச்சரை உட்காருன்னு சொல்றீங்க. வர்றவன்லாம் உங்களுக்கு முதல்ல 10 நிமிஷம் விஜய பேச சொல்லு. இந்த நாட்டினுடைய வரலாறை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை 10 நிமிஷம் பேசிட்டாமல்னா நீ என்ன சொல்ற? கட்டுப்படுற கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல, நாங்க போய் நாளைக்கு உட்காந்துருவோம் அப்படின்னா எப்படி நாங்க ஒத்துக்கிறது? நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணன் போக சொல்ல, என் தம்பி இருக்கிறான், என்கிட்ட வர சொல்லு. 10 நிமிஷம் பேச சொல்ல. அவன்ல ஜெயிச்சுட்டான்னா நாங்க நீங்க என்ன சொல்ல முடிவு பண்றா? ரசிகர்கள் உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அவனை பாத்தியா தம்பிங்கள? யாரு அந்த தம்பிக்கு கூட்டம் கூடுறான்ல? என்னடா ஒரு பத்திரிகை நிருபர்கள் கிடைக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் துண்டை போடுறான், மழை இழுக்கிறான், மசுல புடுங்குறான். இவனாடா அரசியல் நாளைக்கு பண்றான். இந்த பொண்ணுங்க எல்லாம் போய் பாரு, இந்த பொண்ணுங்க பேசுற பேச்சு. நான் 6 மாசத்துல ரவுடி யாருன்னு தெரியும் கேள்வி கேட்டார்ல. இப்ப நாங்க ரவுடி யாருன்னு சொல்றோம். தாவேக்கா அவங்களுடைய கூட்டம் ஒண்ணு இப்ப போட்டு முடிச்சிருந்தாங்க. அதுல விஜய் அவர்களை விட ஆதவ அர்ஜுனா பயங்கரமா பேசியிருக்காரு. போன தேர்தலில் அவர் தான் திமுகவுக்கு வேலை செஞ்சு. நீங்க வந்தோடனே நாங்க மேல உட்காந்து என்ன பண்ற புடுங்குவீங்க, அதை முறை சொல்லுங்கடா. ஆதரவு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அந்த பேச்சு கேட்கும்போது எப்படின்னா, யாருக்கு சொல்றது? கருப்பு ஆதவ விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு அவங்களுக்கு ஆதரவு ஓட்டு போடுறாங்க. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி இழிவு, பெண்ணெளிமை, மதுபத போதை இல்லாத ஒரு சோசியலிச குடியரசு உருவாக்கணும் எங்க அண்ணன் சொல்றாரு. விஜய் சொல்லிருக்காரா? விஜய் ஒரு பெரிய தலைவன் என்கிட்ட படிச்சு வரணும். அவன் தலைவன் ஆதவ அர்ஜுனுக்கு என்ன தெரியும்? என்ன மயில தெரியும்? சொல்லு எங்கள்கிட்ட பேச சொல்லு. 10 நிமிஷம் மேடை போட்டு எங்களோட வாக்குவாதம், இந்த நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொண்டு தொட்ட வேளாண்மை என்னன்னு எங்கள்கிட்ட பேச சொல்லு. இது எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஒண்ணுமே படிக்காம நர்சரியில உட்காந்துக்கிட்டு நாங்க நாட்டாடுவோம்னா இது எப்படி தம்பி சொல்றத? ஆதவ அர்ஜுனாவுக்கு அவர் இருக்கிறாரு உயரமா ஒருத்தர் 8 அடியில. அவருக்கு இந்த மண்ணினுடைய நலன், மக்களின் வளன், எங்க கம்பு எங்க பார்த்தாலும் பாக்குற விஜய் பைத்தியம் கொண்டா மாதிரி ஓடுறான். அவன் 43 பேரை கொண்டான். எத்தனை பேரை? 43 பேரை. அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. மாதிரி எப்படியாவது முதலீடு போட்டு தேர்தல் நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் எப்படியோ மக்களை ஏமாத்தான்னு வர்றான். இப்போ எல்லாம் இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்க பாரு, கிங்காங்னு ஒருத்தருக்கான் பத்தியா பாத்துறீங்களா? பெருசு தம்பி நகைச்சுவை, அவர் என்னோட மூத்தவரா இருப்பாரு. அவரு நாகப்பட்டினத்துக்கு வரான்னு ஒரு செய்தி கொடுத்தா அங்க எப்படி ஒரு 50,000 பேர் கூடுவான். ஏன் சொல்லுங்க பாப்பா? திரை கவர்ச்சி. தம்பி கிங்காங்கு, நமிதா, நக்குமா, நயன்தாரா யார சொன்னாலும் கூட்டம் கூடும் தம்பி. விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர். என்ன நினைக்கிறாங்க மக்கள்? இதுவரை திரையில பார்த்த விஜய் இப்படி இருந்தாரு, தரையில வரும்போது எப்படி இருப்பாரு சொல்லி எல்லாம் பாக்குறான். அது கூட்டம் கூடுது, தவறாயிட்டாரு. அடுத்து நாங்க முதல்ல உட்காந்து நாங்க 13 வருஷமா இந்த மண்ணுல கருத்தியலை விதைச்சு தெரு தெருவா எங்க அண்ணன் ஊரா போய் தன்னுடைய கருத்தியலை விதைக்கிறாரு. இப்பதான் எங்களுக்கே இந்த மக்கள் 36 லட்சம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. நீங்க வந்தோடனே ஏறி முதலமைச்சரை உட்காருன்னு சொல்றீங்க. வர்றவன்லாம்
உங்களுக்கு முதல்ல 10 நிமிஷம் விஜய பேச சொல்லு. இந்த நாட்டினுடைய வரலாறை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை 10 நிமிஷம் பேசிட்டாமன்னா நீ என்ன சொல்ற? கட்டுப்படுற கிழக்கும் தெரியல, மேற்கும் தெரியல, நாங்க போய் நாளைக்கு உட்காந்துருவோம் அப்படின்னா எப்படி நாங்க ஒத்துக்கிறோம்? விஜய் தம்பிக்கு சொல்வது நான் என்ன சொல்றேன், முதல்ல 10 நிமிஷம் பேசல முடிவு பண்றேன். அதெல்லாம் படிச்சு வாங்க, அப்புறம் பேசி. தமிழ்நாடு முழுவதும் 13 ஆண்டு காலம் என்னைக்கு இந்த அதாவது ஈழத்துல போர் வெடிச்சதோ, எங்க மக்கள் கொல்லப்பட்டாங்களோ, அன்னையில இருந்து ஊரா போய் தொண்டை தண்ணி வத்த அடிக்குடல் சுருங்க கத்திக்கிட்டு இருக்கோம். எங்களையே மக்கள் ஓட்டு போடுறதுங்க தெரியுமா? எல்லா மக்களுக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன திரையில இருந்து வந்துட்டா ஓட்டு போட்டுருவோம், அப்படி கிடையாது. ரசிகர்கள் உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அவனை பாத்தியா தம்பிங்கள? யாரு அந்த தம்பிக்கு கூட்டம் கூடுறான்ல? என்னடா ஒரு பத்திரிகை நிருபர்கள் கிடைக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் துண்டை போடுறான், மலை இழுக்கிறான், மசுல புடுங்குறான். இவனாடா அரசியல் நாளைக்கு பண்றான். இந்த பொண்ணுங்க எல்லாம் போய் பாரு, இந்த பொண்ணுங்க பேசுற பேச்சு. நான் சொல்றேன், எங்க பிள்ளைங்களை விடு, இப்ப என்ன விடு, எங்க தம்பிங்கள விடு. 10 வயசு 12 வயசு பையன் இந்த நாட்டினுடைய கருத்தியலை அருமையா விதைக்கிறான். நாட்டிலே வரலாறு பேசுறான், மொழி பேசுறான், பண்பாடு பேசுறான், புதைக்கப்பட்ட என்னுடைய முன்னோர்கள் யார் யாருங்கிற தெளிவா பேசுறான். விஜய்ல ஆள் இருக்கானா? நீங்க விஜய் என்ன சொல்ற? விஜய் என்ன சொல்ற? எவ்வளவு ஆக்கப்பூர்வமான கேள்வி இருக்கு. இந்த மண்ணில இந்த நாடு கெட்டு போச்சு, இந்த நாடு நாசமா போச்சு. 50 ஆண்டு காலம் இந்த நாடு நாசமா போய் இடவெடுத்த பையன் எங்க பார்த்தாலும் சாராய கடத்தை திறந்து 10 வயசு 12 வயசு பையன்லாம் 3 வளைவா நிக்கிறான். இப்பயே என்னப்பா முந்தானத்து கோயம்புத்தூர், அப்புறம் திண்டுக்கல், ராமநாதபுரம், எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்தில் ஒரே ஒரு கேள்வி நீங்க முன்வைங்க. ஒரு காலத்தில் நான் சின்ன புள்ளியா இருக்கும் போது எங்கேயாவது கருதிருப்பு மையம் இருந்ததா? தமிழ்நாடு முழுவதும் கருதிருப்பு மையம் பார்த்திருக்கிறியா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருதிருப்பு மையம், கிளினிக்கு. கருணாநிதி என்ன சொன்னாரு? நாம் இருவர் நமக்கு இருவர்னாரு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாரு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்னாரு. இன்னைக்கு ஒரு பயகோட புள்ள வைக்க முடியாம. காரணம் என்ன? இந்த நாட்டினுடைய உணவு பொருள் நஞ்சாய் போச்சு. எல்லாம் மலட்டுத்தன்மை உள்ள உணவுப் பொருளை ஆக்கிட்டீங்க. வெளிநாட்டுல பிச்சை எடுத்து எங்க பார்த்தாலும் கருவிருப்பு மையம். இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்கா இன்னைக்கு? நீங்க வந்தோடனே நாங்க மேல உட்காந்து என்ன பண்ற புடுங்குவீங்க, அதை முதல்ல சொல்லுங்கடா. அதாவது ஒரு தலைவர் என் அண்ணன் சொல்றாப்புல, நான் வந்தால் எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அது கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு கொடுப்புன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. விஜயை சொல்ல நாளைக்கு பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி இழிவு, பெண்ணிலிமை, மதுபத போதை இல்லாத ஒரு சோசியலிச குடியரசு உருவாக்கணும் எங்க அண்ணன் சொல்றாரு. விஜய் சொல்லிருக்காரா? அவன் ஒரு பெரிய தலைவன், எங்கிட்ட அதை போய் கேள்வி கேட்டு கிடக்குறீங்க. அவன் தலைவன் ஆதவ அர்ஜுனுக்கு என்ன தெரியும்? என்ன மயில தெரியும்? சொல்லு, எங்கிட்ட பேச சொல்லு. 10 நிமிஷம் மேடை போட்டு எங்கிட்ட வாக்குவாதம், இந்த நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொண்டு தொட்ட வேளாண்மை என்னன்னு எங்கிட்ட பேச சொல்லு. நான் தான் சொல்றேன், கிங்காங் கூட கூட்டம் கொடுக்குறேன்னு. அவன் திற நடிகருங்க. அதனால ஆக்கப்பூர்வமான கேள்விய யாரும் இப்ப கேட்கறது இல்ல. எங்க அண்ணனு 1000 தாடி சொல்றீங்கப்பா, காமெடிக்காக கேள்வி கேட்காதீங்கப்பா. ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி, அறிவை பண்படுத்துகிற கல்வியை கேளுங்கப்பான்னு சொல்லிட்டாரு. எங்க பார்த்தாலும் பாக்குறேன் விஜய் பைத்தியம் கொண்டா மாதிரி ஓடுறான். அவன் 43 பேரை கொண்டான். எத்தனை பேரை? 43 பேரை. அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. இந்த 43 பேரை கொன்னதுல ஒரு புள்ளைய பெத்த அம்மா சொல்றா, எங்க புள்ளைய போனாலும் பரவாயில்லங்க, நாடு எந்த அளவுக்கு பாரு. ஒரு காலத்துல எங்க அம்மா என்ன காணும்னா விடமாட்டா, தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு என் புள்ளைய காணி, என் புள்ளைய எனக்கு புள்ளையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு 32 லட்சம் வந்தா போதுன்னு இங்க நாட்டை உருவாக்கி வச்சிருக்க அந்த திமுக அயோக்கிய பயலுவா. பணம் பணம் பணம். இவங்களுக்கு பசின்னா 500 ரூபா கட்ட மிக்சியை போட்டு கடகன்னு அரைச்சு அண்ணன் ஸ்டாலினும் உதயநிதி குடிச்சிட்டு படுத்துறாங்க. பசி தந்துருமா? சொல்லு பாப்போம். நாடு எப்படி போயிட்டு இருக்கு விளக்க முடியுமா? இவங்களுக்கு என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா 1 கோடி பேர் இந்திக்காரங்க திணிக்கிறான். எத்தனை பேரு? 1 கோடி பேருக்கு வாக்குரிமை தர்றேன்னு சொல்றான்.
1 கோடி பேருக்கு வாக்குரிமை தந்தால் தமிழ்நாட்டினுடைய நிர்வாக திறமை மாற்றான்ட்டு போவோம். நாங்க படாத பாடுபடுறோம். ஐயோ வரக்கூடாது, அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க கூடாது, குடியுரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிருவான்னு சொல்றோம். நாங்க போராடுறோம். எங்க அண்ணன் போராடுறாரு, தினமும் போராடுறாரு. திமுக ஏதாவது பேசியிருக்கா பாக்கியா? இன்னைக்கு 75வது ஆண்டு கொடி நாளாம், கருப்பு சிறப்பு சேப்பு நாளாம். நான் மூளை பேசிக்கிட்டு இருக்கான். நாடு எப்படி இருக்கு? என் தங்கச்சி இன்னைக்கு வந்து வன்முறை பண்ணி கொல்லப்படுறா. இருக்கிற காட்டுப்பள்ளி அதானி காட்டுப்பள்ளியில ஒரு துறைமுகத்துல, கப்பல் கட்டு துறைமுகத்துல இருக்கிற இந்திக்காரன் புள்ள இருக்கிற இங்க உள்ள காவல்துறை அடிக்கிறான். எவ்வளவு பத்தி பேசுறானா? நாங்க தான், எங்க அண்ணன் தான் பேசுறோம், நாங்க தான் பேசுறோம். அதனால விஜயை பத்தி நான் தெளிவா விஜய் தம்பிக்கு சொல்வது, ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்வது, முதல்ல நீங்க 1வது படிச்சு மேல வாங்க. இன்னும் வந்து பால்வாடியிலே இருக்கிறீங்க நீங்க. அதெல்லாம் படிச்சு வாங்க, அப்புறம் பேசுவோம்.